அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு அந்த அற்புதமான கலை வடிவத்தின் பயணம், அதன் சமூக பங்கு, அதன் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாக இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு கலைஞருடன் நாங்கள் நேர்காணலை காணவிருக்கின்றோம். அவர்தான் சின்னையா மகேந்திரன், அகில இலங்கை புகைப்பட ஒளிமாறு சங்கத்தினுடைய செயல்பாட்டராக வடமாகாணத்தில் இருக்கின்றார். அந்த வகையில் வருகை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி, புகைப்பட தினத்தில் ஒரு விசேடமான நிகழ்வில் ஒரு கலைநயமான அந்த விடயத்தோடு நாங்கள் பேசப் போகின்றோம், பகிரப் போகின்றோம். பல விடயங்களை புதிய தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கப் போகின்றோம். முக்கிய நோக்கம் என்ன? இந்த புகைப்பட சர்வதேச தினத்தில் முக்கிய நோக்கம் எதுவாக இருக்கின்றது? முக்கிய நோக்கம் 2026ஆம் ஆண்டு 200வது நாங்கள் புகைப்பட தினத்தை கொண்டாடுவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த வகையில் இனி வரும் இளைஞர்கள் இத்துறையில் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அதற்காகவே நாங்கள் இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை நாங்கள் உள்வாங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு இதோட, அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கண்காட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் இந்த புகைப்பட தினத்தை ஊக்கப்படுத்துவதற்காக. சார், இப்போ நீங்கள் பார்க்குற உங்களோட காலத்திலையும் இந்த காலத்திலையும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது கேமரா மட்டும் இல்லை, இளைஞர்களுடைய பாங்குகள் கூட வித்தியாசம்தான். நீங்கள் பார்க்குற வித்தியாசம் என்ன? முன்பு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பயிற்சியை பெற்று தான் படப்பிடிப்பினை தொடங்குவோம். ஆனால் இப்போது சாதாரணமாக கைபேசி எடுத்துக்கொண்டு உடனே படங்களை எடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு எங்களிடம் பிரதியாக்கத்துக்கு தருவார்கள். அந்த வகையில் நாங்கள் ஒரு பயிற்சியை பெற்று படப்பிடிப்புகளை செய்ய வெளியிட்டிருந்த நாங்கள் இப்போ சாதாரணமாகவே இளைஞர்கள் யுவதிகள் படப்பிடிப்புகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கவே இருக்கு. உங்களுடைய புகைப்படத்துறை சார்ந்து எத்தனை வருட அனுபவங்கள்? நீங்கள்? நான் 30 வருட அனுபவம். போர்க்கால சூழ்நிலையிலிருந்து நாங்கள் படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கோம். போர்க்கால சூழல் படப்பிடிப்பு, அதுவும் ஒரு விதமான ஒரு துறை தான், ஒரு தனிப்பிரிவாக நாங்கள் சொல்லலாம். அந்த சூழலில் உங்கள் துறை எவ்வாறு இருந்தது? அந்த சூழலில் எங்களுக்கு கரண்ட் இல்லை. கடும் சிக்கலில் தான் தொழிலை செய்த நாங்கள். எப்படி என்றால் ஃபிலிம் ரோலில் தான் படப்பிடிப்பு செய்வோம். இப்போது உள்ளது போல் டிஜிட்டல் முறை இல்லை. டார்க் ரூமில் நாங்கள் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் மிக்ஸை வச்சு தான் இப்போ லைட்டுக்காக பயன்படுத்தி படத்தை செய்து பிரிண்டிங் செய்து கொடுத்தாங்க. அதாவது எங்களுடைய திறமை. நான் இந்தியா சென்று தொழில் கற்றுக்கொண்டு வந்த நான் அங்கே டார்க் ரூம் வேலையில் பழகி கொண்டு வந்தபடியா எனக்கு சுகமாக இருந்தது. சரி, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கடந்து வந்த அந்த பாதையில் மறக்க முடியாத ஒரு தருணங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு அனுபவம் வாய்ந்த புகைப்பட கலைஞர் என்ற வகையில் உங்களுக்கு கேட்கின்றேன். அந்த சூழலில் அந்த சந்தர்ப்பம் எதுவாக இருக்கின்றது? ஒரு முறை ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்றிருந்த போது என்னை விட வயது கூடிய ஒருவர் படம் எடுக்க அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு நான் பெண் வீட்டாருக்கு படம் எடுக்க போயிருந்தேன். அப்போது கால்கையெல்லாம் நடுங்க தொடங்கிட்டு கொஞ்சம் படம் அவரும் வந்து தம்பி வடிவாடு நீ வளர்ந்து வர வேண்டும் என்று முதுகை தட்டி கொடுத்து எனக்கு உற்சாகப்படுத்தினார். அன்று அது மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. அதே போன்று ஒரு கசப்பான அனுபவம் உங்கள் சூழலில் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள், அது சொல்ல முடியுமா? படப்பிடிப்புன்றது செய்யும்போது எமக்கு பொறுமை வேணும், நேர்மை வேணும். அந்த பொறுமை இல்லை என்றால் அங்கே பிரச்சனைகள் வரும். நாங்கள் படப்பிடிப்பு திருமணம் தாலி கட்டு எடுக்கும்போது ஒருவர் குறுக்க அங்காளமிஞ்சாலையும் போய் கொண்டிருந்தார். அப்போது நான் பேசிவிட்டேன். அதன் பின் அவர் என்னோட வந்து கொஞ்சம் முரண்பாடாக கழித்தார். அப்போ நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், நீங்கள் இந்த சூழ்நிலையில் உங்களோட வேலையை நீங்கள் சரியாக செய்வீர்கள். இதற்கு பின் நாங்கள் கொடுக்கும் பொருளை வந்து சரியாக கொடுத்தாதான் அவர்களை பெற்றுக்கொள்ள என்று எங்களை நல்லபடியாக நாங்கள் படப்பிடிப்பினை செய்ததாக கூறுவார்கள். அந்த வகையில் தான் உங்களுக்கு நான் அதை தவறாக நாங்கள் உங்களுடன் முரண்பட்டேன் என்று. அழகான ஆங்கில வார்த்தை இருக்குது, த மூமெண்ட் த கிளிக். அந்த சந்தர்ப்பம் தான் அந்த புகைப்படமாகின்றது. அதை இடையூறு செய்தால் அந்த சந்தர்ப்பங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு அவங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அந்த புரிந்துணர்வு என்பது அவசியமான விடயம். இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் நிறைய தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்துவிட்டது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அத்தனை உபகரணத்தையும் பார்க்கிறீர்கள், அத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பார்க்கிறீர்கள். ஆனால்
என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி மாற்றங்கள் உபகரணங்களுக்குள்ளும் புரட்சிகளுக்கும் வந்தாலும் பேசிக் தியரி, அந்த அடிப்படை என்பது ஒரே விடயமாகத்தான் இருக்க போகுது. இன்றைய காலகட்டங்களில் புகைப்பட கலைஞர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த ஃபேமிலியின்ட்டு எப்படி அணுகுமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் அங்கே படப்பிடிப்பினை மேற்கொள்ளலாம். அணுகுமுறை அது ஒரு சைக்காலஜிக்கலி அது ஒரு நபர்களை நாங்கள் அணுகுவது. ஆனால் அவர் கையில் ஒரு கேமரா இருக்குது என்றால் அது சார்ந்த நெறிமுறை என்ன? அவர் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? அவற்றை லைட், சட்டர் ஸ்பீச், அட்டச்சர் அதில் தெரிஞ்சிருக்கோம். ISO. ஆனால் நாங்கள் சாதாரணமாக 95ஆம் ஆண்டு படப்பிடிப்பு செய்யும்போது மேனுவல்லே செய்கிற நாங்கள் தற்போது ஓட்டோ இருக்கிறபடியால் அவர்களுக்கு அது சுகமாக இருக்குது. ஆனால் கற்றுக்கொள்வது இந்த காலகட்டத்தில் குறைவு தானே? கற்றுக்கொள்வது குறைவு. டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு ஃபோட்டோகிராஃபராக அதை வந்து நிற்கணும். நடைமுறை தெரியாமல் தான் நிற்கணும். நடைமுறையை பழகு வந்தால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு சிறந்த சிறிய பயிற்சி எடுத்தால் தான் அனுபவத்திறந்து செய்யலாம். இப்பொழுது அன்று நெருக்கமாக சமூக சூழலில் நீங்கள் புகைப்படக்கலை ஆரம்பித்திருப்பீர்கள். ஏனென்றால் காம்படிஷன் மிக குறைவாக இருக்கும். இன்று நிறைய பேர் வந்துட்டாங்க உங்கள் துறை சார்ந்து உங்களுடன் பயணிப்பதற்கு. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சூழலில் நாங்கள் சாதாரணமாக 30 வருடம் அனுபவம் இருக்கிறபடியால் எங்களுடன் பழகிய மக்கள் அதிகமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு நார்மலாக தொழில் வந்து கொண்டிருக்கோம். அதை நாங்கள் நேர்மையாக சரியாக செய்து கொடுத்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தொழில் நடக்கும். நீங்கள் அகில இலங்கை புகைப்பட உரிமையாளர் சங்கம், அந்த வகையில் அதை கடந்து நான் தூரம் சென்று கேட்க விரும்பவில்லை. ஆனால் புகைப்படங்களில் பல பிரிவுகள் இருக்கின்றது. அந்த பிரிவுகள் உங்களுக்கு தெரிந்த பிரிவுகளை சொல்லுங்கள். படப்பிடிப்பை பொறுத்தளவு வயலட் ஃபோட்டோகிராஃபி, அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி, மற்றது ஸ்போர்ட்ஸ், நியூஸ் ஃபோட்டோகிராஃபி, இப்படி பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு பிரிவுகளை விருப்பமான துறையை தெரிவு செய்து புதிய தலைமுறையினர் அதை பற்றி தொடர்ந்து கொள்ளலாம் என. ஆமாம். சரி, இந்த வகையில் முக்கியமான விஷயம் இன்றைய நிகழ்வில் நாங்கள் பேச வேண்டியது 200வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 19ஆம் தேதி வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே கம்பகாவில் நடைபெறுகிறது. ஆனால் 18ஆம் தேதி அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்வில் என்ன நடக்க போகுது? அந்நிகழ்வில் அனைத்து ஃபோட்டோகிராஃபர், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் அவர்களை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி ஏற்கனவே நாங்கள் 200வது படப்பிடிப்பினை விமர்சையாக முதல் படப்பிடிப்பு செய்தவரை ஞாபகப்படுத்தி அவருக்கு ஒரு வாழ்த்து செய்து கௌரவப்படுத்தி நிகழ்வை நடத்தி செய்யலாம் எனதான் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கோம். இப்போ வெளியிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்களும் சரி, ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள் இப்போ யோசிப்பார்கள், நான் எதற்காக இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும்? அவர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்தால்தான் தாங்களும் ஒரு படப்பிடிப்பாளராக வர வேணும், நாங்கள் ஒரு கலைஞராக வர வேணும், மற்றது தாங்கள் தொழில் செய்து இதன் மூலமாக ஒரு வாழ்வாதாரத்தை அவர்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதிய அறிமுகங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. அனைத்து மாவட்ட கலைஞர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒன்று கூட போகுது. 25 மாவட்டமும். அதனால் அந்த 25 மாவட்டம் என்பது பிரிட்ஜ், ஒரு பாலமாக இணைக்கப்படும். தொழில் ரீதியான சில பகிர்வுகள் இங்கே வரப்பிரசமாக உங்களுக்கு அமையக்கூடும். எனவே இந்த நிகழ்வை தவற விடாதீர்கள். கண்டிப்பாக வருகின்ற 18ஆம் தேதி கம்பகா மாவட்டத்தில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு மாபெரும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதைத்தான் அவர் சின்னையா மகேந்திரன் அவர்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். சரி, இப்போ புதிய தொழில்நுட்பம் தொடர்பாக நீங்கள் அன்றிலிருந்து 30 வருட இடைவெளியில் பல தலைமுறைகளை கடந்திருப்பீர்கள். இந்த AI இன்று பல தொழில்நுட்பங்கள் இப்போ புகைப்பட கலைக்குள் உள்வாங்கி விட்டுகின்றது. இந்த விடயங்கள் உங்களுடைய புகைப்படத்துறையை பாதிக்கின்றதா? இல்லை, எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற AI ப்ரோக்ராமில் இப்போ சில முக்கியமாக சொல்லப்போனால் நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அவருக்கு டிசைனிங் பழக்கி தான் எங்கள் நிறுவனத்தில் வைத்து செய்கிறோம். இப்போ சாதாரணமாக அந்த படத்தை இப்போ ஏஐயில் போட்டு எடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே படம் வருது. அது பேர் அதில் அடித்து போட்டு டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தினால் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது. தவறான முறையில் பயன்படுத்தாமல், தவறான முறையை பயன்படுத்தி கோர்ஸ் வரை போன சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு புகைப்பட வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக உலகின் முதல் புகைப்படத்தை உருவாக்கிய நிக்கோன்
நிக்பர்ஸ் அவர்களின் புகைப்பட பதிவிற்கு 200 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த வரலாற்றை சிறப்புமிக்க தருணமாக முன்னிட்டு அகில இலங்கை புகைப்பட ஸ்டூடியோ உரிமையாளர் சங்கத்தினால் 14வது தடவையாக உலக புகைப்பட தினம் இம்முறை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் வெகு பிரமாண்டமாக கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நமது அனைத்து ஃபோட்டோகிராஃபர்களையும் அழைத்து அங்கே சில பரிசு பொருட்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவர்களெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அங்கே வரைய தந்து எங்களுக்கு சில உதவிகளை செய்கிறாங்க. அப்படி என்றால் சேவிஸ் செய்ய வேண்டிய சேவிஸ் போட்டு தருகிறோம். மற்றது நாங்கள் எங்களுக்கு தெரியாத சில பொருட்கள் எல்லாம் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு கேமரா லைட் தொடங்கி அனைத்து பொருட்களும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தருகிறார்கள் அனைத்து ஃபோட்டோகிராஃபருக்கும். இந்த வகையில் தற்போது கணக்க ப்ரோ லைட்டுகள் புதிய GoProடைய வரவு டிஜே தெரியாத சில இளைஞர்கள் புதிய ஃபோட்டோகிராஃபர்களுக்கெல்லாம் அதை தெரியப்படுத்தி கொடுக்கணும். அந்த வகையில் இந்த விழாவை கொண்டாடி மாணவர்களுக்கான ஒரு அறிமுகப்படுத்திய சில விஷயங்களை அவர்களையும் ஊக்குவிப்பதற்காக நிகழ்வு செய்யப்படுகின்றன. இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் அமைவிடம் சுற்றுலாத்துறைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. சுற்றுலாத்துறையும் இந்த புகைப்படத்தோடு தொடர்பான ஒரு அம்சம்தான். அந்த வகையில் சுற்றுலாத்துறை புகைப்படம் அது தொடர்பாக கூற விரும்புவது என்ன? சுற்றுலாத்துறை புகைப்படமாக நான் கூறுவதென்றால் சுற்றுலாத்துறையில் அவர்கள் இங்கே படப்பிடிவினை எடுத்து ஒரு உறுதிப்படுத்துவதற்கு இப்படி காட்சிகள் இங்கே இருக்கின்றதை தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்று ஏனையவருக்கும் காட்டி இங்கே வருகை தருவதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்றன. இப்பொழுது அரசாங்க தரப்பை பொறுத்தவரையில் உங்கள் போன்ற சங்கங்கள் இந்த புகைப்படத்துறை சார்ந்த ஆர்வலருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்றதா இல்லையா? எந்த நிலையில் இருக்கின்றது? அரசாங்கத்தின் அதை பற்றி சொல்வதென்றால் தற்போது எங்களுக்கு பாஸ்போர்ட் படங்கள் எடுக்கிறது நாங்கள் இவ்வளவு காலமும் ஸ்டூடியோவில் வச்சு தான் எடுத்து வந்து நாங்கள் தற்போது அவர்கள் அதை தடை செய்து தங்கள் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இலத்திரனியல் முறையில் பாஸ்போர்ட்டுக்கு அடுத்ததாக லைசன்ஸ் படத்தையும் தங்கள் ஊடாகத்தான் செய்யணும் என்று முயற்சி எடுக்கினோம். அந்த வகையில் எங்கள் அகில இலங்கை சங்கமானது அவர்களிடம் குழுவாக சேர்ந்து போய் கதைச்சு அதை மீண்டும் எங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கே தந்து ஸ்டூடியோக்களுக்கே தந்து செய்வதற்கான கோரிக்கையை விடுகின்றோம். இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு உரிமையும் வருமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பும் தேச பாதுகாப்பு சார்ந்த விடயங்களும் அங்கே இருக்கின்றது. ஆள் அடையாளங்கள் இன்றைய காலகட்டங்களில் பல தவறான விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2-3 ஸ்டூடியோக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. புகைப்பட கலைஞர்களுக்கு அதாவது பதிவு செய்யப்பட்ட ஸ்டூடியோக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் எங்களுக்கு பதிவுடன் அவர்களுடன் கட்டுப்பாட்டில் உள்ள புகைப்படங்களுக்கு அவர்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக. அப்போ எங்களுக்கு அது வாழ்வாதாரத்தை சேர்ந்தபடியால் அவர்கள் இப்போ லைசன்ஸ் படத்தையும் எடுத்தால் எங்களுக்கு வாரிய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வருமானத்தை பொறுத்தளவு நிறைய பேர் இதை வாழ்வாதாரமாக நம்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக தான் தெரியுது. ஆனால் அடையாள அட்டை படமெல்லாம் எடுத்து கொடுக்குறபடியா அதுவும் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விடயம்தான். அப்போ நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறபடியா அவையில் எங்களுக்கு தந்து உதவி செய்யலாம் என்றதுதான் எங்களுடைய கருத்து. அந்த விடயங்களை நாங்கள் தனித்தனி மாவட்டமாக போய் காய்ச்சாலும் செல்லுபடியாகாது. அதே மாதிரி தாய் சங்கமான அகில இலங்கை படப்பிடிப்பு உரிமையாளர் சங்கம் உருவாக்கி அதன் ஊடாக நானும் சென்று பார்லிமெண்டல் மீட்டிங் ஒன்றுக்கு போயிருந்தேன். வாய்வார்த்தையாக சொன்னார்கள் எல்லாம் செய்து தரலாம் என்று. இதுவரை இன்னும் செய்து தரவில்லை. தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இப்பொழுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே போய் குடும்பமாக போய் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுப்போம். எங்களுடைய கதைகள் பற்றி ஆவணப்படுத்தி வைப்போம், ஆல்பமாக எடுத்து வைப்போம். ஆனால் இப்பொழுது நாங்கள் நல்ல நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் கையில் இருந்தால் கூட ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் அதை ஆவணப்படுத்துவது டேட்டாவாக தான் உள்ளே வச்சு கொண்டிருக்கிறோம்.
இந்த நிலை கூட உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பல சவால்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை நாங்கள் பார்ப்பதென்றால் அவர்கள் தங்கள் படத்தை படம் எடுத்து முடிஞ்சோடனே அவருக்கு ஃபோனுக்கு ஏற்றி தான் கொண்டு வைக்கணும். அப்போ நாங்கள் ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சு நாங்கள் கடை வாடகை கொடுத்து இப்படி பலதரப்பட்ட ஒரு முதலீட்டை வெளியாக்கி தான் நாங்கள் அந்த படப்பிடிப்பை செய்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் அவையில் படத்தை திருமண நிகழ்வோடு பர்த்டே எடுத்த பிறகு மெமரிக்கு ஏற்றி தான் கேட்டால் அப்படி நாங்கள் நார்மலாக கொடுக்க இயலாது. அதே நேரம் நாங்கள் அவர்களுக்கு ஒரு தரமான படத்தை தான் கொடுப்போம். அவர்கள் இப்போ கைபேசி தொலைபேசி வந்த பிறகு தாங்கள் குடும்பமாக படம் எடுத்துக்கொண்டது நார்மலாக கழிவு போயிடும். அதை அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் தான், கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாகி தான் இதுக்கு தொழில்கள் கொஞ்சம் குறைவடைந்து இருக்கின்றது. இருந்தும் ஒரு தரமான படப்பிடிப்பு வேணுமென்றால் எங்களை நாடி வருகிறார்கள். அதை நாங்கள் சரியாக செய்து கொடுக்கிறோம். இப்பொழுது புகைப்படத்தில் அதிகமான பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் வருமானம் ஈட்டக்கூடிய பிரிவாக கருத்தில் கொள்வது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்வார்கள். அழகியல் சார்ந்த பல துறைகளும் இருக்கின்றன இதற்குள். நீங்கள் இப்பொழுது புதிய தலைமுறைக்கு திரும்பி ஒரு இளமையாக திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திரும்பவும் புகைப்படத்துறையில் எந்த பிரிவில் செல்ல விரும்புவீர்கள்? நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இது, செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பலர் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கின்றார்கள். இன்னும் சமூக மத்தியில் அனாவசியமான தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த துறை சார்ந்த இந்த கலை சார்ந்த பயணத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் அவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு கிடைக்கும். என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செய்திகளில் தினசரி பார்க்கும்போது போதைப் பொருட்கள் அடிமையாகுவது, குழுக்களாக மோதலில் ஈடுபடுவது. ஆனால் அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்ட வேண்டும். இப்போ கலைகளை போன்று இந்த புகைப்படத்துறையும் ஒரு அழகான ஒரு கலை, அழகியல் சார்ந்த விடயங்கள். இந்த புகைப்பட கலை மூலமாக அவர்களை எவ்வாறு நல்வழிப்படுத்துவது? அதற்காக வேண்டிதான் நாங்கள் இந்த அகில இலங்கை உரிமையாளர் படப்பிடிப்பு உரிமையாளர் சங்கம் நடத்திய விழாவில் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். அந்த மாணவர்களின் எங்களை போல் படம் எடுத்து கண்காட்சிக்கு தரும்படியும் அது கூட பரிசினை கொடுப்பதற்காகவும் முயற்சி எடுத்துள்ளோம். அந்த வகையில் மாணவர்களை நாங்கள் உள்வாங்குவதற்கு காரணம் அதை நல்வழிப்படுத்துவதற்காகவே. எனவே உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு சின்னையா மகேந்திரன் அகில இலங்கை புகைப்பட உரிமையாளர் சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் வடமாகாணம் வருகை தந்த பல விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார். பலருக்கு புகைப்படத்துறை சார்ந்த ஆர்வலருக்கு பல விடயங்களில் இது உறுதலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வருகை தந்து பல விடயங்களை கருத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.